த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. அதுவும் கவர்னர் வழக்குல. தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவா இந்த தீர்ப்பு பார்க்கப்படுது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். சில மாதங்களுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அது வழக்கு என்னன்னு பார்த்தா, தமிழ்நாடு கவர்மெண்ட் உச்சநீதிமன்றத்துல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க? சட்டமன்றத்துல நாங்க ஒரு 10 மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு ஒப்புதலுக்காக அனுப்பி வச்சிருந்தோம். ஆளுநர் அதன் மீது வருஷக்கணக்குல எந்த முடிவும் எடுக்காம கிடப்புல போட்டு வச்சிருக்கிறாரு. நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகளான பர்திவாலா மற்றும் ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய 2 நீதிபதிகள் அமர்வு முன்னாடி விரிவா விசாரிக்கப்பட்டது. யாருமே எதிர்பார்க்கலீங்க. உச்சநீதிமன்றம் அவ்வளவு முக்கியமான ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. அந்த தீர்ப்பை நம்ம அப்பவே நேர்ல இருந்து நம்ம ஃபைல் பண்ணியிருந்தோம். அதோட வீடியோவோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. அந்த தீர்ப்புல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆளுநர்கள் மசோதாக்கள் மீது கால வரம்பின்றி எந்த ஒரு முடிவும் எடுக்காம கிடப்புல போட்டு வைக்க முடியாது. ஆர்டிகல் 200 படி ஒரு மசோதாவை முடிவெடுக்கணும். அதாவது அவரு அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கணும். இல்லாட்டி குடியரசுத் தலைவருக்கான ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கிறதுக்காக வித்ஹோல்டு பண்ணணும். இல்லாட்டி சட்டப்பேரவைக்கே திருப்பி அனுப்பணும். ஆனா இந்த 3யும் தவிர்த்துட்டு எந்த முடிவும் எடுக்காம காலவரம்பின்றி ஒரு மசோதாவை கிடப்புல போட்டு வைக்கிறதுக்கு அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம, ஆளுநர் 1 மாசத்துக்குள்ள ஒரு மசோதாக்கள் மீது முடிவு எடுக்கணும். குடியரசுத் தலைவரோ இல்ல ஆளுநரோ அதிகபட்சம் 3 மாதத்துக்குள்ள ஒரு மசோதா மீது முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்திருந்தது. இது இந்திய அரசியலையே புரட்டி போடக்கூடிய ஒரு தீர்ப்பா பார்க்கப்பட்டது. காரணம் நமக்கு தெரியும், பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களைச் சேர்ந்த அரசுகள் கவர்னர்களால எந்த அளவுக்கு துன்பங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்றது. உதாரணத்துக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை அனுப்பி வைக்கக்கூடிய மசோதாக்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் எதையுமே செய்யாம அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருப்பாரு. நீட்டு சம்பந்தமான மசோதா குடியரசுத் தலைவர் முன்னாடி கிட்டத்தட்ட 1400 நாட்கள் எந்த முடிவும் எடுக்கப்படாம சும்மா அப்படியே ஒரு ஃபைலா தூங்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் கேரளாவாகட்டும், வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், ஹிமாச்சல் பிரதேசம் ஆகட்டும், கர்நாடகாவாகட்டும், இப்படி எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் அத்தனையுமே இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் கிடைக்காம பெரும் துயரங்களை அனுபவிச்சுட்டு வந்தாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரும் நிம்மதி பெருமூச்சும், ஒருவேளை எதிர்காலத்துல இப்ப பாஜக ஆளும் கட்சியா இருக்கிறாங்க, நாளைக்கு எதிர்க்கட்சியா இருந்து காங்கிரஸ் கட்சி ஆளும் கட்சியா வந்து அவங்களும் இதையே பண்ணலாம். அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எதிர்கால ஒரு வியூகத்துக்காக தான் உச்சநீதிமன்றம் அந்த 3 மாத கால அவகாசம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லாருக்குமே ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு அப்படின்றது விடப்பட்டிருந்தது. ஆனா திடீர் திருப்பமா உச்சநீதிமன்றத்துக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடிதம் எழுதுறாரு. அதுவும் 14 கேள்விகளை வச்சு. என்னென்னது? ஒரு ஆளுநருக்கு இப்படி உச்சநீதிமன்றத்தால இப்படி காலக்கெடு விதிக்க முடியுமா? அப்படி விதிக்க முடியும்னா அதுக்கான ஷரத்துகள் என்னவா இருக்கு? குடியரசுத் தலைவருக்கே நீங்க கேள்வி எழுப்புவீங்களா? அப்படின்னு நிறைய சட்ட ரீதியிலான கேள்விகளை எழுப்பி குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை உச்சநீதிமன்றம் அப்படியே கேஸா கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸ் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வால கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சால விரிவா விசாரிக்கப்பட்டது. இதுல கொஞ்சம் வாத பிரதிவாதங்களையும் நம்ம பார்த்தாதான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுடைய சாராம்சம் முழுமையா புரியும். முதல்ல தமிழ்நாடு அரசு என்ன சொன்னாங்க? தமிழ்நாடு அரசு எடுத்த உடனே ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாங்க. குடியரசுத் தலைவர் எழுதின கேள்விகளுக்கு நீங்க பதிலளிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அவங்களோட கடிதத்தை அவங்களுக்கே திருப்பி அனுப்பி விட்டுருங்க. ஏன்னா உச்சநீதிமன்றம் ஆர்டிகல் 142 சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராடினரி பவர், அதை வச்சு அவங்க என்ன மாதிரியான தீர்ப்பை வேண்டுமானாலும் வழங்க முடியும். அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த 142 சட்டப்பிரிவை பயன்படுத்தி தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. அதனால குடியரசுத் தலைவர் இதுல கேள்வி எழுப்புறதுக்கான முகாந்திரம் எதுவுமே இல்லை. அதனால அந்த கடிதத்தை திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்ற முதல் விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்தது, ஆளுநர்கள் செய்யக்கூடிய அரசியலுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய சவுக்கடியை கொடுத்திருக்கிறாங்க. அதனால மக்களாட்சியை தொடர்ச்சியா இந்தியாவில் செயல்படுத்தணும் அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய கேள்விகளுக்கு பதிலளிக்காதீங்க அப்படின்ற ஒரு வாதங்களை முன் வச்சிருந்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய வாதங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில தான் மற்ற அரசுகள் சார்பாகவும் எதிர்மனுதாரர்கள் சார்பாகவும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இதுல மத்திய அரசுடைய வாதம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆளுநருடைய அல்லது குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்களை உச்சநீதிமன்றத்தால கேள்வியே எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஒரு மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்றது அமல்படுத்தப்படுது. அப்படி அமல்படுத்தப்படக்கூடிய அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு எதிரா உச்சநீதிமன்றத்துல யாரும் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா அது குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம். அப்படி ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஒரு மாநிலத்தில் அமல்படுத்துறதை நீதிமன்றங்களால கேள்வி கேட்க முடியாது அப்படின்னா, மசோதாக்கள் மீது முடிவெடுக்கக்கூடிய விவகாரத்திலும் அப்படி எந்த கேள்வியும் நீதிமன்றங்களால் எழுப்ப முடியாது. இதுதான்
மத்திய அரசுடைய அந்த ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட 10 நாள் இந்த வழக்கு விசாரணை நடந்தது. அது அடிப்படை சாரம் இதுதான். நீதிமன்றங்கள் இதுல தலையிடாதீங்க அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. இந்த சூழல்ல தான் 20/11/2025 அன்னைக்கு உச்சநீதிமன்றம் மிக மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. அதோடைய மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, ஆமா கரெக்ட் தான். குடியரசுத் தலைவருக்கோ ஆளுநருக்கோ ஒரு மசோதாக்கள் மீது முடிவெடுக்க உச்சநீதிமன்றத்தால காலக்கெடு எதையும் நிர்ணயிக்க முடியாது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல 3 மாசம் காலக்கெடு நிர்ணயிச்சிருந்தாங்க. அதன் மூலியமா மாநில அரசுகளுக்குலாம் நிம்மதி பெருமூச்சு கிடைச்சது அப்படின்னு. அதை மாற்றி அமைச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம். மாநில ஆளுநர்களுக்கு எந்த விதமான காலக்கெடுவையும் நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் தொடர்ந்த அந்த வழக்குல 2 நீதிபதிகள் பர்திவாலா ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கொடுத்த தீர்ப்பு அன்கான்ஸ்டிடியூஷனல், சட்டத்திற்கு எதிரானது, அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்ற மிக முக்கியமான ஒரு வார்த்தையும் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்ததா ஒரு ஆளுநருக்கு ஒரு மசோதாக்கள் மீது முடிவெடுக்கக்கூடிய என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு? ஒரு விஷயம், ஆளுநர் ஒப்புதல் வழங்கணும். 2வது அதை வித்ஹோல்டு பண்ணி வைக்கணும். அப்படி வித்ஹோல்டு பண்றாரு அப்படின்னா அதை வெறுமனே அவர்கிட்ட மட்டும் போட்டு வச்சிடலாம அதுக்கான காரணம் ஏன் அந்த மசோதாவை நிறுத்தி வைக்கிறேன் என்பதற்கான காரணத்தை சம்பந்தப்பட்ட மாநில அரசு கிட்ட கொடுக்கணும் அப்படின்றது 2வது விஷயம் சொல்லியிருக்காங்க. 3வது அதை குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பி வைக்கலாம். இதை தாண்டி காலவரம்பின்றி ஒரு மசோதாவை சும்மாவே போட்டு வச்சிருக்கிறது அப்படின்றது மாநில ஆளுநர்களால செய்ய முடியாத ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். ஆனா அப்படி தானங்க போட்டு வைக்க போறாங்க, அது என்னங்க பண்றது அப்படின்னு. அதுக்கும் பதில் சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஒருவேளை ஒரு மாநில ஆளுநர் ஒரு மசோதாவை எந்த காரணமும் சொல்லாம வருஷ கணக்குல மாச கணக்குல சும்மாவே போட்டு வச்சிருக்கிறார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க. என்னன்னா அப்படி அணுகுறாங்கல்ல மாநில அரசுகள், அப்படி அணுகுன உடனேயே ஆளுநருக்கு உடனடியா இதன் மீது ஒப்புதல் கொடுங்க அப்படின்ற ஒரு தீர்ப்போ உத்தரவோ எதையும் கொடுத்துட முடியாது. மீண்டும் உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொள்ளத்தான் முடியும். நீங்க இது ஒரு மசோதா வந்திருக்கு, as soon as possible, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எவ்வளவு விரைவா முடியுமோ அவ்வளவு விரைவா அந்த மசோதாவுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கொள்ளத்தான் முடியுமே தவிர ஒப்புதலோ அல்லது உத்தரவு எதையோ தருவிக்க முடியாது அப்படின்றதையும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய செட்பேக்காக தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க. ஒரு மாநில அரசு அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தால் தான் வழிநடத்தப்படணுமே தவிர இரட்டை அதிகாரம் அங்க இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஆளுநருடைய தலையீடுகள் பெரிய அளவில் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்றாங்க. அதே சமயத்துல ஒரு மசோதாக்கள் மீது முடிவெடுக்க நாங்க அவருக்கு உத்தரவு போட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த முரண் அப்படின்றதுதான் பெரிய சிக்கலா இருக்கு. ஆளுநர்கள் அரசியல்வாதிகளாக தான் மாறுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியா பரவலா முன்வைக்கப்படக்கூடிய சூழல்ல உச்சநீதிமன்றம் ஆளுநருடைய அதிகாரங்களை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இது வரக்கூடிய நாட்கள்ல அரசியல் ரீதியிலான மிகப்பெரிய சிக்கல்களையும் சங்கடங்களையும் தொடர்ச்சியா ஏற்படுத்த போகுதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இப்போ உச்சநீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? மாநில ஆளுநர்களுடைய அதிகாரத்தை ஒரு ஒரு உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை உங்களுடைய பார்வை எப்படியா இருக்கு? இதை பத்தின உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கப்ப இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.